உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நம்ம திருவண்ணாமலையில் பயங்கர சம்பவம் அரங்கேறி இருக்குங்க. அதாவது புதைந்த வீட்டில் சிக்கி தவித்த 7 உயிர்கள். தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 7 உயிர்கள் சிக்கி தவித்தன. 5 பேர் உடலாகத்தான் மீட்கப்பட்டிருக்காங்க. மீதமுள்ள 2 பேர் உயிரோடு இருப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மீட்பு பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக இருக்கிறார்கள். புதைந்த வீட்டில் சிக்கியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, தாய், தந்தை, 4 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை என 7 பேர் சிக்கியிருந்தார்கள். 5 பேர் உடலாகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் வஉசி நகர் அந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது. வஉசி நகர் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருணாச்சலேஸ்வர் கோயிலுக்கு பின்புறம். எவ்வளோ உயரம்னா சுமார் 2668 அடி அந்த மலையினுடைய உயரம். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்திருப்பது தான் வஉசி நகர். திருவண்ணாமலையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்காக அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம் பாருங்கள். என்ன நடந்தது அப்படின்னா, மலையிலேருந்து ஒரு பாறை பயங்கர சத்தத்தோடு உருண்டு வந்ததுங்க. அப்படியே அந்த பாறை உருண்டு வந்த பிறகு அங்கே மண் சரிவு ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, புயலால் ஏற்பட்ட மழை. அந்த மழையார் வழிந்தோடும் தண்ணீர். அந்த வழிந்தோடும் தண்ணீர் என்ன பண்ணுச்சு, முதல்ல ஒரு பாறையை சரிச்சது, பிறகு மண் சரிவு ஏற்பட்டது. முதலில் அந்த மண் சரிவு ஏற்பட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். மீட்பு நடவடிக்கையில் மீட்பு படையினர் விரைந்தார்கள். ஆனால் நேற்று இரவு மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டது. இன்று மீட்பு பணி காலையே ஆரம்பித்தாலும் மாலை நேரத்தில் ஒரு சிறிய ரக ஜேசிபி கொண்டு வரப்பட்டது. ஜேசிபி கை கொடுத்தது. ஏன் அப்படின்னா, அந்த பாறையோட வெயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பல டன்கள், அதாவது பல 1000 கிலோக்கள் எடை கொண்ட பாறை. அந்த பாறை உருண்டு வந்து மேலிருந்து உருண்டு வந்த பாதை இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க முதல் வீட்டிலேயே விழுந்து விட்டது. அங்கே நிறைய கற்கள் சேரும் சகதியுமாக திபு திபுவென அந்த சேறு, தண்ணீர், சகதி எல்லாம் அந்த வீட்டினுள் புகுந்து விட்டது. அந்த வீட்டில் 7 பேர் இருக்காங்க. ஜேசிபி மூலமாக மீட்கும் பணி தொடர்பான காட்சிகளை பார்த்து விடுவோம். திருவண்ணாமலை தீபமலையில் அமைந்துள்ள குகை நமச்சிவாய ஆலயத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். மேலும் அடுத்தடுத்து மண் சரிவு ஏற்பட்டது. மொத்தம் இதுவரைக்கும் 4 இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். மண் சரிவால் பல வீடுகளில் சேரும் சகதியுமாக மாறியிருக்கின்றன. மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட, அதாவது சிக்கி தவித்த 7 உயிர்களில்
நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சுமார் 7:30 மணி அளவில் 5 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கின்றன. 2 பேர் உயிரோடு இருப்பார்களா என்ற ஆவலுடன் மீட்பு பணியினர் களத்தில் அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு மாபெரும் அதிர்ச்சி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதற்கு முன்பு கண்டிராத வகையில் நிலச்சரிவை நாங்கள் கண்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி முகாம்களில் உள்ள மக்கள் மீண்டும் வந்து அங்கேயே வசிப்பார்களா அல்லது வேறொரு இடத்திற்கு குடிபெயர்வார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.